வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970ஆம் ஆண்டு. தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு 1970ஆம் ஆண்டு. ஓய்வூதியதாரர்களுக்கான மின்னணு ஆயுள் சான்றிதழின் பெயர் ஜீவன் பிரமான். தமிழகத்தில் உள்ள மொத்த இடஒதுக்கீடு 69%. தமிழகத்தில் உள்ள மொத்த இடஒதுக்கீடு 69%. கிராமப்புற பெண்கள் பொருளாதார ரீதியில் அதிகாரமடைதலுக்கென ஸ்திரீ சக்தி திட்டம் டேஷ் மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர்: கர்நாடக மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1937-40 நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார்? ஆன்சர்: மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம். ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. அடுத்து பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. சுதந்திர போராட்ட வீரர்களும் பிறந்த இடமும்: செண்பகராமன் நாஞ்சில் நாடு, மாடசாமி ஒட்டபிடாரம், வாஞ்சிநாதன் செங்கோட்டை, சுப்பிரமணிய சிவா வத்தலகுண்டு. மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர்? ஆன்சர்: மரம் போன்றவர். மக்கட்பண்பு இல்லாதவர் மரம் போன்றவர். வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? ஆன்சர்: குழலினிது யாழினிது என்பார்கள். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். இரவலர்க்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் காரி. தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன? ஆன்சர்: கரூர். தமிழகத்தில் கரூரில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன. மருதகுலத்தில் வாழும் மக்கள் உழவர். கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் எது? ஆன்சர்: சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கியதால் ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்தினர். டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார். ஆன்சர்: அஜித் சிங். சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. எந்த 5ஆண்டு திட்டமானது விரைவான, நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடங்கிய வளர்ச்சி என்பதை நோக்கம் மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது? ஆன்சர்: 12வது 5ஆண்டு திட்டம். பின்வருவனவற்றுள் எது விவசாய பொருள்களின் விலை கொள்கை கருவிகள் இல்லை? ஆன்சர்: விவசாயிகளுக்கு கடன் வசதி செய்து தருதல். மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்? மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரான்வில் ஹாஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? ஆன்சர்: கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு குடிமகனின் கடமை அல்ல. அரசியலமைப்பிற்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல். இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும். தேவைப்படும்போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்வதும் வேண்டும். கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு குடிமகனின் கடமை அல்ல. அடுத்து பொறுத்துக. பஞ்சாயத்து குழு மற்றும் தலைவர்கள். பஞ்சாயத் ராஜ் தேர்தல் கே. சந்தானம். பஞ்சாயத் ராஜ் தேர்தல் குழுவின் தலைவர் கே. சந்தானம். பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையங்கள் தலைவர் ஜி. ராமச்சந்திரன். சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும்.
திருமதி தயா சவுபே. பஞ்சாயத்து ராஜின் புள்ளியியல் பகுப்பாய்தல் வி.ஆர். ராவ். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்தா பாரதி வெர்சஸ் கேரள வழக்கு. இந்தியாவில் உள்ள சாங்போ இனத்தவரை குறிப்பிடுகையில் கீழே உள்ள அறிக்கைகளில் எது சரியானதாக கருதப்படுகிறது? ஆன்சர் 2 மற்றும் 3 சரியானவை. அவர்கள் பஸ்னினா என்ற வெள்ளாட்டிலிருந்து அதிகப்படியான கம்பளியை பெறுகின்றனர். அவர்கள் மலைவாழ் இனத்தவர் என்ற பிரிவில் இருக்கின்றனர். விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும் பொழுது கீழ்வருவனவற்றை கவனிக்கவும். விஜயநகர பேரரசின் வளர்ச்சிக்கு காரணம் அதன் விவசாயம், தொழிற்சாலை, வாணிபம். மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது. தொழிற்சாலைகளுக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது. வாணிபம் உள்நாடு, கடற்கரை ஓரம், வெளிநாட்டை சார்ந்தது. மேலே கூறப்பட்டுள்ள கூற்றின் கால நிகழ்வில் எது சரியானது? ஆன்சர் 1, 2, 3, 4. சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது? தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது. உருவ வழிபாட்டில் தாய்க்கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. ஒளி வேதிப்புகை மூட்டத்தில் உள்ள முக்கிய வாயுக்கள் யாவை? நைட்ரஜன் ஆக்சைடுகள், ஓசோன், ஹைட்ரோகார்பன்கள். நைட்ரஜன் ஆக்சைடுகள், ஓசோன், ஹைட்ரோகார்பன்கள். பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது 82°30' கிழக்கு தீர்க்க ரேகை. ஃபிமா திட்டத்தின் நோக்கம் பொது போக்குவரத்தை மின்மயமாக்க. குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் நாடு. கீழ்காணப்படும் பழங்குடியினர் மற்றும் அவர்களின் இருப்பிடம் எது அல்லது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? பழங்குடியினர் இருப்பிடம் ஜாராஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கோராகா தமிழ்நாடு. ஏ மற்றும் சி சரியானது. விலங்குகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது சீரியல் ஹோமாலஜி என்று அழைக்கப்படுகிறது. சீரியல் ஹோமாலஜி என்று அழைக்கப்படுகிறது. டி தொகுதி தனிமங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இடைநிலை தனிமங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது சரியான கூற்று? எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. எந்த பொருளும் ஒளியின் வேகத்தை தாண்டாது. பொருள் உணராமல் கற்றல் எங்கு பயன்படுத்தப்படலாம் என்பதை அடையாளம் காண்க. ஆன்சர் பெருக்கல் அட்டவணைகளை கற்றல். பெருக்கல் அட்டவணைகளை கற்றலில் பயன்படுத்தப்படலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல். தமிழ்மொழி மற்றும் தமிழ் யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவித்தல். அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவித்தல். B2B மற்றும் B2Cயின் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல். G2G மற்றும் G2Cயின் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல். அகண்ட அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல். மேற்குறிப்பிட்டவற்றுள் தமிழக அரசின் மின் ஆளுமை கொள்கை 2017 நோக்கங்களை கண்டறிந்து குறிப்பிடுக. ஆன்சர் 1, 2, 3, 5 மற்றும் 6 சரியானது. இந்தியாவில் மொத்தம் 13 பெரிய துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் 12 அரசு துறைமுகங்கள். எண்ணூர் துறைமுகம் 1 மட்டும் பெருநிறுவன துறைமுகமாகும். அடுத்து பொறுத்துக. திட்டம் மற்றும் பெயர். மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி. வளரிளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ராஜீவ் காந்தி. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம்
சத்தியவாணி முத்து அம்மையார். ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் அன்னை தெரசா. டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? ஆன்சர் தேவதாசி அமைப்பு. பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம். காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? 9 ஆண்டுகள் பணியாற்றினார். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர். உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி திருமதி ருக்மணி லட்சுமிபதி. எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொழப்படுபவர் யார்? கொல்லான் புலால் மறுத்தான். கொல்லான் புலால் மறுத்தான். நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது? பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாத்தல். பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாத்தல். ஆபுத்திரனே, அமுத சுரபியைதான் நீ தந்து சென்றாய், இப்போது எங்கள் கையில் இருப்பதோ பிச்சை பாத்திரம். ஆபுத்திரன் யார்? அமுத சுரபி எது? ஆபுத்திரன் காந்தியடிகள். அமுத சுரபி விடுதலை. வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து யாது? பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை. அடுத்து கூற்று காரணம். கூற்று: அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார். காரணம்: லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்ளைகளும் நடந்தேறின. ஆன்சர்: கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். கீழ்கண்ட கூற்றுகளில் ஏஓஹியூமை பற்றிய சரியான கூற்று எது? 1883 மற்றும் 1884 ஹியூம் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக பணிபுரிந்தார். பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். 1884 இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார். இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசமாக இருந்தது. ஆன்சர்: கூற்றுகள் 1, 2, 3, 4 சரியானது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது? கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் 2006 கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதனத் தொகை 25 லட்சம் முதல் 5 கோடி வரை. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர். பின்வரும் கூற்றை கவனிக்க. பிமரு மாநிலங்கள் அதிக மக்கட்தொகை கொண்டுள்ளன. ஆன்சர்: சரியான கூற்று. கூற்று 1 மட்டும் சரியானது. பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளன. பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 கவனிக்கவும். சரியான விடையை தேர்வு செய்க. பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஆன்சர்: 1 மற்றும் 2 உண்மை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். தில்லி உயர்நீதிமன்றம், ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், ஒரிசா உயர்நீதிமன்றம். இவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், ஒரிசா உயர்நீதிமன்றம், ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், தில்லி உயர்நீதிமன்றம். கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை? ஆன்சர்: மன்மோகன் சிங்.
அரசியலமைப்பு 44வது திருத்தச் சட்டம் 1978 சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தில் இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று உள்ளது. கீழே கூறப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானது? இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இமயமலையிலிருந்து வந்த மக்களின் வழித்தோன்றல்கள். வேறுபட்ட இன மக்கள் பொதுவான இயற்கை உடல் அமைப்பு மற்றும் உணவு பழக்கத்தையும் கொண்டு இருந்தனர். ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானது. இந்தியாவில் முதலில் நிலக்கொடை பற்றி பேசும் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் நாசிக். 1739ஆம் ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் முகமது ஷா. யாருடைய காலம் சூத்திர கிரந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது? மௌரியர்கள் காலம். மௌரியர்கள் காலம் சூத்திர கிரந்த காலம் என்று அழைக்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானது? தவறான கூற்று 1 மட்டும் தவறு, 2, 3 மற்றும் 4 சரி. ஹரப்பாவின் சுவர்கள் வலிமையற்றவை என்பது தவறு. டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. சிறிய தலையையுடைய அர்மீனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹரப்பா கிமு 1750க்கு பிறகு அழிவுற்றது. சர்வதேச சுனாமி தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹொனலுலு, அமெரிக்கா. 18ஆம் நூற்றாண்டின் ப்ளூமென்பெக்கின் 5 வகையான உலக மனித இன வகைப்பாடு இதன் அடிப்படையிலானது. ஆன்சர் சரும நிறம். சரும நிறத்தின் அடிப்படையிலானது. ஜோரம் பெரிய உணவு பூங்கா அமைந்துள்ள இடம் மிசோரம். இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி சில்கா ஏரி. அடுத்து பொறுத்துக. புகழ்பெற்ற நபர் தனித்துறை. சத்யா நாதெல்லா மேகத்தொகுப்பு. சித்தார்த் முகர்ஜி மருத்துவம். கீதா கோபிநாத் பொருளாதாரம். எஸ்.கே. சிவகுமார் தொலையுணர்வு. பொறியியல், மானிடவியல், சமூக அறிவியல் போன்ற பாடத்தொகுதிகளை தேசிய அளவில் திறந்த இணையவழி கல்வியாக அளித்து கொண்டிருக்கும் திட்டம் இதுவாகும். ஆன்சர் ஸ்வயம் திட்டம். டேஷ் பாக்டீரியாவால் கம்பளி பிரிப்போர் நோய் உருவாகிறது? ஆன்சர் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் கம்பளி பிரிப்போர் நோய் உருவாகிறது. ப்ளூமின் கற்பித்தல் நோக்கங்களின் வகைப்பாடு விளக்குவது அல்லது விவரிப்பது அறிவுசார், உளசார் மற்றும் உள இயக்கம்சார் களங்கள். அறிவுசார், உளசார் மற்றும் உள இயக்கம்சார் களங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது காந்த சேமிப்பு சாதனமாகும்? காந்த சேமிப்பு சாதனம் ஃப்ளாப்பி தகடு. சாதாரண நிலையிலிருந்து மீக்கடத்து நிலைக்கான மாற்றம் வெப்ப இயக்கவியலின்படி மீளக்கூடியது. தேங்க்யூ.